Hi, welcome to my YouTube channel. Let's learn. Hi friends, நம்ம class 11 computer science chapter number 6 பார்த்துட்டு இருக்கோம். So previous videoல நம்ம specification என்ன, abstraction என்ன, composition என்ன, decomposition என்னன்னு பார்த்தோம். So இப்போ நம்ம elaborate பார்க்கலாம் specification பத்தி. So first specification to solve a problem, first we must state the problem clearly and precisely. நம்ம specificationல first என்ன பார்த்தோம்? ஒரு problem ஒன்னு கொடுக்கறாங்கன்னா அதுல what is input, what is the property of input, then what is the relationship between input and output, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியும். ஓகே, a problem is specified by the given input and the desired output. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ நம்ம அந்த சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம அது கொடுத்துருக்கிற ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு ப்ராப்ளம் சொல்லணும். அது மாதிரி தான். ஓகேவா. ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன இன்புட் தேவை, ரேடியஸ் தேவை, ஹைட் தேவை இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். To design an algorithm for solving a problem, we should know the properties of the given input and the properties of the desired output. So ஒரு algorithm நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன, அப்புறம் இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, ஸோ அவுட்புட் என்ன, அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The goal of an algorithm is to establish the relationship between input and the desired output. ஸோ algorithm எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான முக்கியமான அதோடைய கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அல்காரிதம் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அல்காரிதம் இஸ் ஸ்பெசிஃபைட் பை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்புட் அண்ட் த டிசைர்ட் அவுட்புட். ஸோ ஒரு சொன்னது எதை திரும்ப சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இன்புட் அவுட்புட்டோடைய ரிலேஷன்ஷிப், அந்த அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி. இன் சிம்பிள் வேர்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் அ டிசைர்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் பாஸ்ட் பிட்வீன் அன் அல்காரிதம் அந்த யூசர் த்ரூ வேரியபிள். ஓகேவா. ஸோ இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து நம்ம அல்காரிதத்துக்கு எப்படி கொடுப்போம்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி வேரியபிள் தான் கொடுப்போம். ஓகேவா. நம்ம அந்த டேட்டா வேரியபிள பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ 100ங்கிறது டேட்டா, ஏங்கிறது வேரியபிள். ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேம்டு கண்டெய்னர் தான் என்னது, வேரியபிள். ஸோ அந்த மாதிரி நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி தான் இன்புட் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் பண்றது எல்லாமே நம்ம வேரியபிளுடைய ஹெல்ப் நமக்கு தேவை. த வேல்யூ ஆஃப் அ வேரியபிள் when algorithm start is known as initial state. ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு, ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அது வந்து இனிஷியலா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் போக போக என்ன ஆகும், அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் when algorithm finish it known as final state. ஸோ ஃபைனல் ஸ்டேட் அப்போ அதுக்கு அதே வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியாது, வேற வேல்யூ கூட இருக்கலாம். ஓகே, let P be the property of input and Q be the property of desired output. ஸோ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் P, அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் Q அப்படின்னு வைக்கிறாங்க. இது இந்த algorithm S is specified as. ஸோ எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னு நீங்க தான் சொல்றாங்க. ஓகேவா. இப்போ உங்ககிட்ட எந்த ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளம்க்கு நம்மளா ஒரு பேர் வைக்கணும். ஓகேவா. நம்மளா ஒரு பேர் வச்சுட்டு பரான்தசிஸ்குள்ள அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஹைஃபன் போட்டு இன்புட்ஸ் போட்டு கோலன் வச்சு அந்த இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி, இன்புட் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் ஹைஃபன் அவுட்புட்ஸ் கோலன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த அவுட்புட், அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிம்பிளாவே புரியும். This specification means that if the algorithm starts with the input satisfying P and it will be finishes with the output satisfying Q. So start பண்ணும்போது இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், ஸோ அவுட்புட் வரும்போது அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த PQ மூலமா ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேவா. டபுள் டேஷ் அங்க நம்ம இன்புட்ஸ்ல அவுட்புட் டபுள் டேஷ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் தட் த ரெஸ்ட் ஆஃப் த லைன் இஸ் அ கமெண்ட். ஓகேவா. ஸோ அது வந்து என்னதான் கமெண்ட் லைன் அப்படிங்கறது இண்டிகேட் பண்றதுக்காக டபுள் டேஷ் போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் which are used to annotate the program for the human reader not to execute. கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா. அது வந்து எக்ஸிக்யூட்லாம் ஆகாது. கமெண்ட்ஸ்
at a crucial point of flow are useful and even necessary to understand an algorithm. So நம்ம அந்த algorithm புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு notation மாதிரி யூஸ் ஆகுது comment அப்படிங்கறாங்க. In our algorithm notation we use double dash to start comment line. So start பண்ணும்போது comment line ஸ்டார்ட் பண்றதுக்கு double dash யூஸ் பண்றாங்க. In C++, yes, double slash indicate the rest of the line as a comment. So C++ programming language double slash use பண்ணுவாங்க அப்படி சொல்லலாம். So இங்க example பாருங்க, write a specification of an algorithm to compute the quotient and the remainder after dividing an integer a and by another integer b. So அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, so first என்ன சொல்லிருக்காங்க, நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும்னா first ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் first. So ப்ராப்ளத்தை இதை என்ன கொடுத்துருக்காங்க, given ப்ராப்ளம்னா நம்ம ஒரு அல்காரிதம் எழுதணும். என்னன்னா ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க a bன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பரை டிவைட் பண்ணி நமக்கு வரக்கூடிய கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அவங்க எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிவைட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லலாம். 22, 5 இன்கேஸ் ஏல 22 இருக்கு, பில 5 இருக்கு அப்படின்னா நம்ம 22 5 டிவைட் பண்ணா கோஷன்ட் 4 வரும், ரிமைண்டர் வந்து 2 வரும். அதே மாதிரி 15, 3 15 3 டிவைட் பண்ணா கோஷன்ட் 5 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஓகேவா? ஸோ லெட் ஏ அண்ட் பி ஆர் த இன்புட் வேரியபிள். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே ஏ பின்னு ரெண்டு இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதே என்ன பண்ணலாம், வேரியபிள் நேமா கூட வச்சுக்கலாம். லெட் ஏ அண்ட் பி பி த இன்புட் வேரியபிள். We will store the quotient in a variable q and the remainder in a variable r. So வரக்கூடிய output quotient q னும் remainder r னும் ஸ்டோர் பண்ணலாம். So q and r are the output variable. So a bங்கிறது input variable, qr ங்கிறது output variable. What are the properties of the input? So input உடைய input valuesக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இப்போ ரெண்டு வேல்யூவை நீங்க டிவைட் பண்ணுங்கன்னா அது ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கணும், இன்டீஜரா தான் இருக்கணும், கேரக்டராவோ ஸ்ட்ரிங்காவோ இருக்க கூடாது. அதான் சொல்றாங்க ஏ ஷுட் பி அன் இன்டீஜர். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரிமைண்டர் இஸ் மீனிங்ஃபுல் ஒன்லி ஃபார் த இன்டீஜர் டிவிஷன். ஸோ இன்டீஜர் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பி ஷுட் நாட் பி ஜீரோ. ஏன் பி ஷுட் நாட் பி ஜீரோனா, எனிதிங் டிவைட் பை ஜீரோ என்னது, இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம அவுட்புட் என்னவா வந்துடக்கூடாது, இன்ஃபினிட்டியா வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பி உடைய வேல்யூ ஜீரோவா இருக்கக்கூடாது கண்டிப்பா. ஆனா பி எப்படிதான் இருக்கணும், இன்டீஜரா தான் இருக்கணும். சின்ஸ் த டிவிஷன் ஆஃப் பி இஸ் division by 0 is not allowed. We will specify the property. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேல இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுனாங்களே அந்த மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும், அப்போ இன்புட்க்கு hyphen hyphen input colon a is an integer and b not equal to 0. So இதுதான் அது a and b உடைய ப்ராப்பர்ட்டி, இன்புட் உடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப சிம்பிள். Then what is the desired relationship between the input a and b and the output q and r? So அவுட்புட்க்கு அவுட்புட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ எப்படி நம்ம வந்து கோஷன் கண்டுபிடிப்போம். கோஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பியை நம்ம டிவைட் பண்ணி வர்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி நம்ம இந்த ஏ பி கியூ ஆர் எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ்பிரஷனாக எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னா, the two outputs q and r, that is quotient and remainder, should satisfy the property a is equal to q into b plus r. அதாவது இப்போ நம்ம a ஒரிஜினல் வேல்யூ நமக்கு எப்போ கிடைக்கும்னா, அந்த நம்ம டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரிஜினல் a ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதை நமக்கு என்ன பண்ணணும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் ஆர் ஷுட் பி லெஸ் தென் பி. அதாவது ரிமைண்டர் எப்படி இருக்கணும், b விட கம்மியா இருக்கணும். b விட அதிகமா இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம திரும்பி அதை அதுக்கு அடுத்த நம்பரால டிவைட் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைனிங் திஸ் ரெக்வயர்மெண்ட் we will specify the desired input output relationship as hyphen hyphen colon outputs colon a is equal to q into b plus r and 0 less than r less than b. ஸோ அப்போ அந்த ரிமைண்டருங்கிறது 0ல இருந்து b-க்கு நடுவில் தான் இருக்கணும், b-யோட பெருசா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஸ்பெசிஃபிகேஷன் எழுதலாம். அந்த கமெண்ட் that starts with hyphen hyphen inputs actually the properties of the given input. அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஹைஃபன் ஹைஃபன் இன்புட்டுங்கிறது இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி, ஹைஃபன் ஹைஃபன் அவுட்புட்டுங்கிறது இன்புட் அவுட்புட்டோடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் எழுதிட்டா பாருங்க, இந்த 3 லைன் தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்பாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள் 3 லைன் தான் பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அல்காரிதத்துக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ அது நேம் என்னன்னா டிவைடு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதுல இன்புட் என்னன்னா ஏ கமா பி. ஸோ நான் முன்னாடியே சொன்னா பேரான்சிஸ்குள்ள என்னென்ன இன்புட்னு போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் இன்புட் கோலன் அந்த இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி ஏ இஸ் அன் இன்டிஜர், ஏ பி ரெண்டுமே இன்டிஜரா தான் இருக்கணும். அவங்க ஏ இஸ் அன் இன்டிஜர் மட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0, பி வந்து கண்டிப்பா 0வா இருக்கக்கூடாது. ஸோ இது இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் ஹைஃபன் அவுட்புட் கோலன் ஏ ஈக்குவல் டு கியூ இன்டு பி பிளஸ் ஆர் அண்ட் 0 less than or equal to r less than b. ஓகேவா. ஸோ இந்த 3 லைன் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுடைய ஃபார்மேட் பாருங்க. we can write the specification in the standard 3-part format. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னது, the name of an algorithm and input. second input colon properties of input, output colon the desired input output relationship. ஓகேவா. ஸோ இந்த 3 லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The first part is the name of the algorithm and its input. The second part is the property of the input and it is written as a comment and which starts with a hyphen inputs colon. The third part is the desired input output relationship. It is written as a comment which starts with hyphen outputs colon. The input and output can be written using English and mathematical notation. So English and mathematical notation இது ரெண்டு தான் இந்த இதுல வந்து புதுசா சொல்றாங்க. மற்றபடி எல்லாமே முன்னாடி சொன்னதுதான். ஸோ 3 பார்ட் இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள் ஸ்பெசிஃபிகேஷன், ரொம்ப சிம்பிள் 5 மார்க் இதுல இருந்து வரும். ஸோ என்ன நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம ரொம்ப சிம்பிளா 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து அந்த அல்காரிதத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள என்னென்ன இன்புட்னு போட்டணும். நெக்ஸ்ட் ஹைஃபன் இன்புட் போட்டு இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நெக்ஸ்ட் ஹைஃபன் அவுட்புட் ஸ்கோர் போட்டு இன்புட் அவுட் ரிலேஷன்ஷிப் என்ன எடுத்து அவ்வளோதான் நமக்கு 5 மார்க். ஓகே. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரைட் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm for computing the square root of a number. ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது நம்ம ரொம்ப சிம்பிள், நம்மளே சொல்லிட முடியும். ஸோ நம்ம கான்செப்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட், அப்போ இதுக்கு எத்தனை இன்புட் வரும், ஒரே ஒரு இன்புட் வரும். அந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளா. அப்போ இன்புட் எப்படி இருக்கணும், இன்புட் வந்து ஒரு நம்பரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளே சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான். சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ let us name the algorithm. இவங்க நேம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க, ஸ்கொயர் underscore root வைக்கிறாங்க. It takes the number of inputs. Let us name of the input n. So அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க n should not be a negative number. So நம்ம negative number square root கண்டுபிடிக்க மாட்டோம். So positive தான் இருக்கணும் number. So it produces the square root of n as the output. Let us name the output y. So output க்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, அந்த variable name y. Then n should be the square of y. So இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வைக்கிறாங்க, ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் ரூட், இன்புட் உடைய வேரியபிள் நேம் n, ஹைஃபன் இன்புட் n இஸ் த ரியல் நம்பர், அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும். அதான் n greater than or equal to 0ன்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்கணும், y அவுட்புட்டுமே நமக்கு எப்படி இருக்கணும், நம்பரா தான் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு n இருக்கணும். nங்கிறது y ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட். Specification of an algorithm serves as a contract between the designer of an algorithm and the user of an algorithm. ஓகேவா. இது நீங்க இந்த கீழே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாகவே புரியும். நீங்க பாருங்க. ஸோ இது பாருங்க. ஸோ இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த இன்புட் அவுட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க. ஓகேவா. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவர் தான் டிசைனர். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ற நான் வந்து யூசர். ஓகேவா. ஸோ இப்போ ஒருத்தரை டெவலப் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டார். ஓகேவா. இப்போ எனக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கும், எனக்கு நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசரா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்புட் கொடுக்கறது, அந்த அப்ளிகேஷன் அந்த சாஃப்ட்வேருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் தான் இன்புட் கொடுக்க போறேன். ஓகேவா. ஆனா அது யாருக்கு ரைட்ஸ், எந்த மாதிரி இன்புட் கொடுக்கணும், அது யாரு ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா டிசைனருக்கு தான் இருக்கு. ஓகேவா. ஆனா நான் கொடுக்குற இன்புட் அதுக்கு கரெக்டான அவுட்புட் வரலன்னா அது யாரு மேல தப்பு இருக்கு, வரக்கூடிய அவுட்புட்டுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோம்னா டிசைனர் தான் அவுட்புட்க்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா யார் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறது, டிசைனர் தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. புரியுதா. சரி, இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன்.
ஓகேவா? அந்த ஃபோன்ல நான் ஏதாவது ஒரு நான் இன்புட் அந்த ஃபோன்ல ஓபன் பண்ணி நான் ஒர்க்லாம் பண்றேன். ஓகேவா? இப்போ அதுல ஏதாவது தப்பாயிடுச்சு. ஓகே, நான் வந்து கால் பண்றேன். நான் கால் பண்றது நான் நம்பர் கால் பண்றது எடுத்து இப்போ நான் வந்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ண போறேன். இப்போ நம்பர் தப்பா போட்டுட்டேன். அப்ப அது யாருடைய ப்ராப்ளம்? என்னுடைய ப்ராப்ளம். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்ப அது யூசருடைய ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? இன்கேஸ் நான் நம்பர் கரெக்டா தான் போட்டேன், ஆனா அது கரெக்டான பர்சன் போகாம தப்பான பர்சன் போயிடுது. இப்ப அது யாருடைய ரெஸ்பான்சிபிள்னா அந்த பர்டிகுலர் போன்ல தான் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? அந்த போன்லயோ இல்ல சிம்லயோ அந்த ஏதோ ஒண்ணு, அதுக்கான நாம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதே மாதிரிதான் இப்போ அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதோட இன்புட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா யூசரு. அதோடைய இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்க்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா டிசைனரு. அது அதே மாதிரி ரைட், அந்த இன்புட்டுக்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா டிசைனருக்கு இருக்கு. இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்க்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா யூசருக்கு இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் இந்த கான்செப்டே. பாருங்க, ensuring the input satisfy the required properties is the responsibility of a user, but the right of the designer. இன்புட்க்கு யாரு ரெஸ்பான்சிபிள்? யூசர் தான் ரெஸ்பான்சிபிள். இன்புட் கொடுக்க போறதே யாரு? நாம தான். ஆனா அது ரைட் யாருக்கு இருக்குன்னா டிசைனருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி the desired input output relationship is responsible for the designer. ஸோ அந்த அவுட்புட் தப்பா வருது அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? டிசைன் பண்ணவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அல்காரிதத்தோட டிசைனர் தான் இன்புட் அவுட்புட்டோட ரெஸ்பான்சிபிள். அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அதுக்கு ரைட் யாருக்கு இருக்குன்னா யூசர் தான். இப்போ நான் அதை கேட்கறதுக்கு யாருக்கு? நான் தான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அது தப்பா வருதுன்னா அது யார் கேட்க முடியும்? நான் தான் கேட்பேன். நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் தப்பா கொடுத்துட்டீங்க, நான் வந்து இன்புட் வந்து தப்பா கொடுத்துட்டேன், நான் வந்து இன்புட் தப்பா கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கால் பண்ணேன், எனக்கு போகல அப்படின்னு அவர் என்ன சொன்னாங்க, நீங்க கொடுத்ததே தப்பு, நீங்க நம்பர் ஃபோன் நீங்க கால் பண்ண நம்பரே தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்புட் தப்பா கொடுத்தோன்னா அதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? டிசைனருக்கு இருக்கு. அதே மாதிரி அவுட்புட் தப்பா வந்ததுன்னா நமக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்கறது. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Importantly, if the user fails to satisfy the properties of the input, the designer is free from its obligation to satisfy the desired input output relation. நம்ம இன்புட்டே தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்புட் அவுட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிள் தான், அந்த ஸ்கொயர் ரூட்டை தான். கன்சிடர் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்காரிதம் ஸ்கொயர் ரூட் என்ன hyphen input n is a real number, n greater than or equal to 0, output y is a real number such as y square equal to n. The algorithm designer can assume that the negative given number is non-negative and construct an algorithm. So algorithm designer வந்து என்ன திங்க் பண்ணி கொடுத்துருப்பாருன்னா, ஸோ யூசர் வந்து நான் பாசிட்டிவ் நம்பரா தான் கொடுப்பாரு அப்படின்னு அவர் அசியூம் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. The user can expect the output should be the square root of a given number. So user என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நம்ம கரெக்டாக ஸ்கொயர் ரூட் பண்ணி அவுட்புட் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. The output could not be negative square root of a number. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொடுக்குற நம்பருக்கு நம்ம நெகட்டிவ்ல வரக்கூடாது அவுட்புட். The specification did not commit that the output is a positive square root. நம்ம இன்புட் பாசிட்டிவா கொடுத்தா நமக்கு அவுட்புட் பாசிட்டிவா தான் வரணும். If the user passes a negative number as an input, then the output need not be a square root of a number. So in case நம்ம மைனஸ்ல வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஒரு அவுட்புட் தப்பா வரும். அதை தான் சொல்றாங்க. அந்த நம்ம இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்கேஸ் நான் இன்புட்டே தப்பா கொடுத்துட்டேன், எனக்கு எப்படி வரும்? அவுட்புட் தப்பா தான் வரும். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் நான் இன்புட் கரெக்டாக தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு அவுட்புட் தப்பா வருதுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அந்த டிசைனர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டாபிக் ஓவர். உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து தான் வரும். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.